என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளது, எந்த காலத்திலும் மாறாதது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா கொடுத்திருக்கிறவர் அப்படிப்பட்டவர். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினா அவருடைய வார்த்தையும் உண்மை உள்ளதாகத்தான் இருக்கும். இதுதான் விசுவாசிக்கிறவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். ஆமென். எல்லாத்துக்கும் ஒரு திக்கு தரிசனம் இருக்குன்னா எங்களுக்கு ஒரு திக்கு தரிசனம் இருக்குப்பா, அதெல்லாம் எல்லாம் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு ஒரு திக்கு தரிசனம் இருக்கு. என்ன தெரியுமா? வார்த்தை. வார்த்தை தான் எங்களுக்கு தீர்க்க தரிசனம். வார்த்தையை சொன்னவர் தான் எங்களுக்கு பெரிய தீர்க்க தரிசி. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? நான் சொல்கிறேன், நம்ம மனுஷத்துக்கு தரிசி சொன்னது கூட மாறிடும். ஆனால் மனுஷனை உண்டாக்கின மகிமையின் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இதுவரைக்கும் நிறைவேறி இருக்கிறது. அகில உலகம் எங்கும் நிறைவேறி இருக்கிறது. பரலோகத்தில் நிறைவேறி இருக்கிறது. நான் சொல்றேன், ஏன் 2025 நமக்கு நிறைவேறாதா? நிச்சயமாய் நிறைவேறும். ஏன்னா அப்படிப்பட்ட உறுதியான தீர்க்க தரிசனம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க.